வணக்கம். ட்ரிபிள் அகாடமிலிருந்து வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அக்குபஞ்சரில் மரபு முறை சீன அக்குபஞ்சர். பதிவுகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கூட ஃபுல்லாக புரியும். நேரடியாக புள்ளிகளுக்குள்ளே போயிட்டோன்னா உடல் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் வருஷப்படி அப்படியே வரிசையாக கோர்வையாக கொண்டு போயிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பதிவு. இந்த பதிவு 2வது பதிவு பாருங்கள். இப்படியே ஒன்றுனா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அக்குபஞ்சர்னா என்னன்னே புரியும். இல்லைன்னா புரியாது. டக்குன்னு புள்ளிக்கு வந்தோன்னா ஒன்றும் புரியாது. அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி மரபு முறை சீன அக்குபஞ்சர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். எளிமையாக அக்குபஞ்சர் படிப்பதற்கு இயற்கையும் பிரபஞ்சம் அனுக்கிரகம் உள்ளவர்கள் அனைவரும் 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா 1 இயர் கோர்ஸ் பிஎஸ்எஸ் சென்ட்ரல் அப்ரூவ்டில் நடைபெறுகிறது. அட்மிஷன் போயிட்டுருக்கு. வாங்க படித்து பயனடையலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். மரபு முறை சீன அக்குபஞ்சர். அக்குபஞ்சரின் தாயகமான சீனாவின் வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல சக்தி புள்ளிகளை தூண்டும் முறையோடு சீன பாரம்பரிய மருத்துவ முறைகள் இணைக்கப்பட்ட மரபு முறை சீன அக்குபஞ்சர் வடிவம் அமைகிறது. நாடி பரிசோதனைக்கு பிறகு அக்குபஞ்சர் சக்தி புள்ளிகளை ஊசி மூலம் தூண்டும் சிகிச்சையோடு இணைக்கப்பட்ட சீன பாரம்பரிய அம்சங்களை பார்க்கலாம். மாக்சிபூஷன் என்பது ஆர்டிமிசியா வல்காரிஸ் என்னும் மூலிகையை காய வைத்து அதை பற்ற வைத்து, மூலிகை இந்திய மறுக்குழுந்து வகையை சார்ந்தது. சக்தி புள்ளிகளையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தூண்டுவது தான் மாக்சிபூஷன். அடுத்து 2வது மூச்சு பயிற்சி. இது இந்திய யோகா கலையில் உள்ள பிராணாயாமம் போன்றது. மரபு முறை சீன மருத்துவத்தில் இது ஒரு வகை மன ஆற்றல் எழுச்சி பயிற்சியாக இருக்கிறது. 3வது தாய்ச்சி. கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் மனம் சஞ்சரிக்காமல் அதனை நிகழ்காலத்தில் நிறுத்த உதவும் பயிற்சியாகவும் இது அமைகிறது. ஒரு மென்மையான தொடர் சுழல் உடல் அசைவுகளினால் செய்யப்படும் தொன்மையான சீன உடற்பயிற்சி ஆகும். பிரபஞ்ச சக்தியையும் மனோசக்தியையும் ஒத்திசைவாக்கி உடல் சக்தியை சீர்படுத்தும் பயிற்சி முறைதான் தாய்ச்சி. அடுத்து மசாஜ். சக்தி புள்ளிகளிலோ அல்லது நோய் பாதிக்கப்பட்ட உடல் பகுதிகளில் மெல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்துவிடும் முறையே மசாஜ் ஆகும். இதில் பல வகைகள் உள்ளன. இதன் முக்கிய நோக்கம் நோயின் காரணமாக உடலின் தசைகளில் ஏற்படும் இறுக்கங்களை தளர்வடைய செய்வது ஆகும் மசாஜ். அடுத்து மூலிகை மருத்துவம், ஹெர்பாலஜி. நோயின் தன்மைகளுக்கு ஏற்ப மூலிகைகளையும் இயற்கை உணவுகளையும் சிகிச்சையில் பயன்படுத்துதல் தான் மூலிகை மருத்துவம். மேற்கண்ட இந்த 5 முறைகளும் பழமை வாய்ந்த நாடுகளில், குறிப்பாக கிழக்கு திசை நாடுகளில் சில மாறுபட்ட தன்மைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. 1950க்கு பிறகு மரபு முறை சீன அக்குபஞ்சரை பின்பற்றுதல் என்பது படிப்படியாக வெகுவாக குறைந்துவிட்டது. சீனாவிலேயே மரபு முறை சீன அக்குபஞ்சரை பின்பற்றுபவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாக உள்ளனர். நவீன கருவிகளுடன் கூடிய நவீன சீன அக்குபஞ்சரே சீனாவிலும் மற்ற உலக நாடுகளிலும் உலாவரத் தொடங்கின. வருஷப்படி அப்படியே படிச்சுட்டே போனதான், பார்த்துட்டே போனதான் அக்குபஞ்சருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். தெரிஞ்சாதான் நம்ம இந்த அக்குபஞ்சருடைய புள்ளிகளை பயன்படுத்துகிற முறை நமக்கு தெரியும். அது சரியாக பயன்படுத்தலாம். அதுக்கு தான். ஓகே, தொடர்ந்து பாருங்கள், பதிவுகளை பாருங்கள். தொடர்ந்து அக்குபஞ்சரை பற்றி முழுமையாக கற்றுக்கலாம். ஓகேவா? ஆரோக்கியமாக இருக்கலாம். வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.